பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு. தூரத்தில் இருந்தாலும் ஒரு தாயின் அன்பு மட்டும் இதயத்திற்கு மிகவும் அருகில் இருந்தது. அவள் என் மருமகள் இல்லை, என் வீட்டின் மகள் என்று அன்போடு கூறிய அந்த அம்மா, அந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் இல்லை, ஒரு உண்மையான இதயத்தின் வெளிப்பாடு. அந்த அன்பை பரிசுகளாக மாற்றி யாழ்ப்பாணத்திலிருந்த அவளிடம் அனுப்பினார். ஒரு இனிய பிறந்தநாள் கேக், சாக்லேட் பொக்கே, மலர்களால் நிரம்பிய அன்பு, ஒரு டெடி, சின்ன சின்ன நினைவுகளுடன் வந்த பரிசுகள். ஒவ்வொன்றிலும் ஒரு தாயின் இதயத்தொட்டு. யார் அனுப்பியது என்று நாங்கள் சிரித்து கேட்டபோது அந்த ஒரு நொடி அவளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. குரல் தடுக்க தடுக்க அவள் சொன்னாள், இது என் அத்தையார். அந்த ஒரு வார்த்தையில் ஒரு உறவு இல்லை, ஒரு உயிர், ஒரு பாசம், ஒரு தாய்மை. புகைப்படத்தை கையில் எடுத்த அந்த நொடி அவள் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீர் துளிகள் அவள் இதயத்தின் மொழியாக மாறின. நான் மருமகள் இல்லை, அவருக்கு ஒரு மகள் என்று கண் கலங்கியபடி கூறிய அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த எங்களை கூட நெகிழ வைத்தது. ஒரு பக்கம் மாமியார் மகளாக ஏற்றுக்கொண்ட அன்பு, மற்றொரு பக்கம் மருமகள் இரண்டாவது தாயாக ஏற்றுக்கொண்ட பாசம். இது ஒரு சாதாரண உறவு இல்லை, இது ஒரு அரிய பந்தம். தூரம் இருந்தாலும் இதயங்கள் இணைந்திருந்தால் அன்பு எப்போதும் அருகில்தான். நான் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழகான பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் அவங்களுக்கு கொண்டு இன்றைக்கி நிறைய கிஃப்டை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை ஒருத்தவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அனுப்பி வச்சுக்கிறாங்க. சரியா, அவங்களை ரொம்ப பிடிக்குமா, அதனால் எங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைக்கி போய் எப்படியாச்சும் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் எப்பயுமே கேக் தானே ஸ்பெஷல், அதனால் ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு அழகான கேக் தந்துருக்குறாங்க. அதை கொண்டு அக்காட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த கேக் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை போல் எல்லா கிஃப்ட்டுமே புதுசாக உங்களுக்கு யோசிச்சு தந்துருக்குறாங்க எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வாங்குவோம். என்ன பதட்டமாக இருக்கா? சந்தோஷமா கதைச்சா தான் நாங்களும் சந்தோஷமா தருவோம். இல்லைங்க, எங்களை மிக்கி கடிக்காது. சரி, ஓகே. தொடர்ந்து உங்களோட பிறந்த தினத்தை சந்தோஷமா எதிர்பார்க்கிற ஒரு ஆள் என்றபடியா உங்களுக்கு இனிப்பான பொருட்களையே தந்திருக்கிறாங்க. கேக்குக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. எல்லாமே ஹார்ட் ஷேப்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகா தந்திருக்கிறாங்க. சரி, சாப்பிட்டு பல்லெல்லாம் பழையா போகுது. பிடிக்குமா சாக்லேட்? யாரும் கேட்டிருந்தீங்களா? அப்படி எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டாங்க கேட்டிருக்கிறீங்களா? இல்ல, கேட்டது இல்ல. யார்கிட்டயோ கேட்டபடியா தானே இவ்வளவு டெக்கரேஷனோட வந்திருக்குது. சாக்லேட்ஸை தாண்டி ரோஸ் எல்லாம் வச்சு ஹார்ட் ஷேப் எல்லாம். அந்த ஹார்ட் என்னாலே கொஞ்சம் யோசிக்க தான் பண்ணுவேன். அப்படியா? ஐடியா இருக்கா? யாரா இருக்கு? 2 கிஃப்ட் தந்தாச்சு, இவ்வளவுக்கும் ஐடியா வந்திருக்கும். யாரடா அனுப்பியிருப்பாங்க? சரி, அப்படியே யோசிச்சுக்கொண்டு மற்ற கிஃப்ட்டுகளையும் பார்ப்போம். உண்மையானவங்கபடியா ஒரு நல்ல சொச்சான டோல் வந்து தந்துருக்குறாங்க. நாங்கள் வரும்போதே எங்கட மிக்கி கேட்டிருந்தது தானா உங்களுக்கு தருவதா, என்ன கொடுக்க போனவந்தோட. இப்போ நான் எங்கட மிக்கிட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு அவங்க தருவாங்களா? யோசிச்சு கொண்டே அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். கேர்ள்ஸ் என்னாலே எப்பவுமே ஸ்பெஷல். இயரிங்ல கேர்ள்ஸ் ஒரு அடிக்ட் ஆன ஆட்களா இருக்காங்க. அப்படி அவங்களுக்கும் இல்லை விருப்பம் இல்லை இயரிங். இப்போ புதுசாக யோசிச்சிருக்கிறாங்க. அந்த இயரிங்கை சும்மா ஒரு பாக்ஸில் தானே தருவாங்க எல்லாருமே. என்ன அது ஒரு பொக்கையாக மேக் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி இருந்தாங்க.
ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுன்றது அந்த கிஃப்ட்டுக்கு செலெக்ஷன்லேயே தெரியுது. இந்தாங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் சிம்பிளாக வழி கிடைக்கையும் கிராண்டான ஃபங்க்ஷன் போகும்போதும் போடக்கூடிய எல்லா இயரிங்கும் இருக்குது. ஆனால் கிஃப்ட்டு வாங்குறீங்க ஒரு எக்ஸைட்டிங் தெரியல. சந்தோஷம் இல்லையா கிஃப்ட் எல்லாம் கிடைக்கிறது? ஹாப்பியா? இது இன்னைக்கு பர்த்டே ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் நான் கிஃப்ட் கிடைக்குது, இல்லை ஏற்கனவே நிறைய கிஃப்ட் கிடைச்சிட்டேன் இன்னும் கதைக்கோணும் இல்லைன்னா எல்லாம் ரிட்டர்ன். கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வேற கிடைச்சது வேற கிஃப்ட். சரி லாஸ்டா தான் எது ஸ்பெஷல் கிஃப்ட்னு தெரிய போகுது. அடுத்த கிஃப்டையும் பாப்போமா இல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்க? யாரு? அத்தை. ஆத்து அத்தை. உங்களோட அத்தையா? அங்க இங்க நிக்கிறாங்க. இல்ல அத்தைனாலே அப்பாட தங்கச்சி தான் சொல்லுவாங்க. என்ன ஹஸ்பண்ட் அம்மாட மாமின்னு தானே சொல்லுவாங்க, அப்படிதான் இல்லைங்களா? நீங்க அத்தைன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொள்றீங்க, பிரச்சனை இல்ல. ஏன் அவங்கள சொல்றீங்க? இதுல நிக்கிறாங்களா அவங்க? இல்ல. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. வெளிநாடுன்றதால சொல்றீங்களா? தெரியுமா? இன்னொரு முறை செய்திருக்கிறாங்க. சரி அப்படி எல்லாமே இல்ல. சரி இதுல உங்களை சுத்தி நிறைய பேர் நிக்கிறோம். சரி ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து வந்துட்டு தானே ஹஸ்பண்ட் சார்பில் செய்தாச்சு. ஏன் இன்னொரு கிஃப்ட் பெருமல் எதிர்பார்க்குறீங்க? இங்க இருக்கிற யாரும் செய்திருக்கலான்னு யாரும் சொன்னவங்களா? அப்படி அவங்க அனுப்புவாங்க இல்ல சொல்லல. அப்ப ஏன் அவங்கள சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். சிரிச்சு நான் கேட்ட கேள்விக்கு சிரிப்பு பதிலா இல்லதானே? கதைங்க கதைங்க. அப்ப தப்பா சொல்லிருக்கிறாங்க. இவங்க நல்லா கதைப்பாங்களாமன்னு சொன்னாங்க, வாயே திறக்குறாங்க இல்லையே. சரி மேல கிஃப்ட பாப்போமா? சரி அதை வச்சுட்டு எங்களை மிக்கிட்ட கொடுங்க, அவங்களும் வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, அவதானமா உங்களை ஓப்பன் பண்ணட்டுமா? சரி ஓப்பன் பண்ணி பாருங்களேன். வெடிச்சா நாங்க பொறுப்பு இல்லை. சென்டரா வாங்க. காசை சாதாரணமா கையில தராம ஒரு மாலை மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி தந்திருக்கிறாங்க. சரி ஓகே, நீங்க அத்தையே சொல்லிட்டீங்க. ஆனா அத்தை இந்த பர்த்டேக்கு அனுப்பல. அத்தையோட பேர் சொல்லுங்க அவங்களாண்டு. அப்படி ரிலேஷன்ஷிப் சொல்லல, அவங்களோட பேர் சொன்னா சிலவளை தெரிஞ்சிருக்கு. என்ன பேர் அவங்க? அந்த பேர்ல வந்ததா இல்ல? என்ன சரி ஓகே, நீங்க அவங்கள சொல்லுறீங்க. சரி பரவாயில்ல, கிஃப்ட் தந்தவங்க கவலைப்பட போறாங்க. இந்த ஸ்பெஷல் கிஃப்டை கொடுத்தா யாருன்னு தெரிஞ்சிடும். சரி நீங்க சொல்லல, அவங்க கவலைப்பட போறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. யாரு யார் யார்? இந்த அத்தையும் மாமாவும். ஏன் இந்த பர்த்டே கேர்ள் அழுகுது? பர்த்டே கேர்ள நாங்க வந்து அழிவிச்சிட்டோம். இன்னைக்கு அத்தைட்ட நாங்க தான் அடி வாங்க போறோம் போல இருக்கு. யார் அந்த கிஃப்ட் ரெடி பண்ணி இருக்கிறாள்னு அந்த ஃப்ரேம்ல இருக்குது? அத்தை. வந்த உடனே சொல்லிட்டீங்க.
அத்தையும் இவ்வளவு ஆர்வமா உங்களுக்கு இந்த கிஃப்டை தந்திருக்கிறாங்க. சரி, அழகிய விட்டாதான் கிடைக்கலாம். அழகையும் கேட்டு என்ன காரணம்? ஏன் அழுகுறீங்க? சரி, டிஷ்யூ இருக்கு இங்க ரெடியா தான் டிஷ்யூ எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என்ன மிக்கி நீங்க டிஷ்யூ எடுத்து கொடுக்காம நிக்கிறீங்க? அங்க மிக்கியும் அழுகுது. சரி, சந்தோஷமான நாள்ல நாங்க அழ வேண்டாமே. சரி அக்கா, ஓகே. சந்தோஷமான நாள்ல அழ வேண்டாம். இன்றைக்கு உங்களோட அத்தை இவ்வளவு எதிர்பார்ப்போட உங்களுக்கு செய்திருக்கிறாங்க, ஆசையோட. எல்லாத்தையும் நிறைய என்னென்ன கொடுக்கலாம் தன்னோட ஸ்பெஷலா எனக்கு சொல்லியிருந்தாங்க, தன்னோட மகளா அவங்கள பார்க்கலாம். அப்படி அப்படி அவங்களோட உறவு முறை இருக்குது. அவங்களோட அன்பில நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அவங்க எனக்கு ஸ்பெஷலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட மகனுக்கு, மூத்த மகனுக்கு உங்களை நிச்சயம் பண்ணியிருக்குதான். தான் வரப்போற மருமகளா அந்த பிள்ளைய யோசிக்க இல்லையா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதான், ஏற்கனவே இன்னும் ஒரு மகன் வைஃபும் இருக்கிறாங்களாம். தான் தன் மருமகள் எல்லாரையுமே தன் மகள் போல இந்த வீட்டில் பார்க்குறதாமன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ புதுசாக வர உங்களையும் தன் மகளை போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாவாம். நீங்கள் தங்களோட வீட்டுக்கு வர அந்த நாளை சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாவாம். உங்களை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு வாரன்னு சொல்லி கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக தங்களோட வீட்டுக்கு வரட்டுமா, தான் உங்களை மகளாக வரவேற்க காத்திருக்கிறாவாம். இதை தாண்டி ஸ்பெஷலாக தன் மகன் சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் அவரும் உங்களோட வாழ்நாள் பூரா சந்தோஷமாகவும் ஒரு ஆள் புரிந்து கொண்டு சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை தொடரணுமெண்டு அவங்களோட ஆசை. அவங்களோட ஆசையை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணுமெண்டு இந்த நாளில் அவங்க உங்களை கேட்டுக்கொள்கிறாங்க. சரி, உங்களோட அம்மா, அத்தை வேணாம் என்ன அம்மாண்டு அவன் மகளண்டு சொல்லிட்டா இனி அத்தை சொல்ல முடியாது. சரி, அப்போ உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எதுமா சொல்ல ஆசைப்படுறீங்க? மகளா இருப்பீங்க நீங்க இந்த நாள்ல. அவங்களுக்கு உங்களோட சந்தோஷம் ஸ்பெஷல் நாள். சரி, அழ வேண்டாம். சரி, நீங்க எவ்வளவு தூரம் அழுகிறதுக்கு என்ன காரணம்? ஆனந்த கண்ணீர். சரி அக்கா, சரி அழக வேணாவே. சில நேரம் அடுத்த பர்த்டே, இங்க லாஸ்ட் பர்த்டே நினைச்சு கவலைப்படுறீங்களா? சரி, கண்டிப்பா உங்களோட வரவுக்காக அந்த குடும்பம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. நீங்களும் உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு போறேன்னு கவலை இல்லாம சந்தோஷமா உங்களோட புது குடும்பத்தை உங்களோட இவ்வளவு நாளா இருந்த குடும்பம் போல ஏற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுமெண்டு நாங்களும் உங்களோட அத்தையோட ஆசை மீதுதான் நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.